ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா நோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு எம்எஸ் எக்ஸலில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரைவசி பாலிசிலாம் நீங்கள் படிச்சுட்டு ஐ கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஐ கன்ஃபார்ம்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி காக்னிசென்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூசர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகினுக்கு வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ சொல்யூஷன்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 to 40 LPA வரைக்கும் தராங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 19, 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ 5 days தான் இருக்குது. ஸோ 5 daysக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் 2025 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் வந்து எந்த பிரான்ச்சில் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஜிபிஏ பார்த்தீங்க அப்படின்னா 7 or above இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கண்டினியூ வித் கூகுள், லாகின் வித் லிங்க்டின், லாகின் வித் இமெயில் ஐடி. ஸோ இதில் 3ல எதை கிளிக் பண்ணி வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ரெக்யூப்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏக்யூ டெக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ரோல்ஸ்க்காக வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், உங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 60% மேலே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாவா, பைத்தான், C++ இந்த மாதிரி லாங்குவேஜஸில் நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீபக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் கோடிங் அசஸ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 12 weeks வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் பொசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 9 LPA வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.